உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க வர ரெசிபி வந்து ஹோம்மேட் ரஸ்க். இந்த சுவையான ஹோம்மேட் ரஸ்க் நான் எப்படி செஞ்சுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியான ரஸ்க். வாவ், டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். வாவ், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கு. பிரிட்டானியா ரஸ்க் மாதிரியே இருக்கு. இது வரைக்கும் கிட்ஸ் டிலைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் தான் அப்புறம் ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரஸ்க்கு தேவையான பொருட்கள். இந்த ரஸ்க்கு சாப்பிடும்போது பிரிட்டானியா ரஸ்க் மாதிரியே இருக்கும். மைதா, மில்க் பவுடர், பவுடர் சுகர், ஏலக்காவை அரைச்சி வச்சுருக்கேன், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா பால். இப்போ ஒரு பவுலில் நம்ம மைதா சேர்த்துடலாம். மில்க் பவுடர், பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. பேட்டர் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம். இப்போ நான் ஸ்ப்ரிங் பேன் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் தடவி மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை பேனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 3 டைம்ஸ் நம்ம டேப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பாத்திரத்தை 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மெத்தட் தான். ஒரு பாத்திரத்தில் கீழே சாண்ட் போட்டு மேலே ஒரு வயர் ரேக் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேட்டர் உள்ள வச்சிடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 45 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் பேக் ஆகட்டும். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் பேக் ஆகிடுச்சு இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஒட்டாமல் வருது, ரெடி ஆகிடுச்சு. கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அன்மவுண்ட் பண்ணிடலாம். கேக் அன்மவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபிங்கர் அளவுக்கு கேக்கை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதை நம்ம ஹாஃபாக கட் பண்ணிக்கணும். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லா கேக்கையும் பீஸ் போட்டுடுறேன். இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேக் பீசஸை இது மேலே அடுக்கி வச்சிடலாம். எல்லா கேக் பீசஸையும் அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ண வேணாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை உள்ளே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இது 20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் பேக் ஆகட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டாச்சு. இது திருப்பி இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு ரஸ்க்கு. இது நல்லா ஆட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒன்றும் கிறிஸ்பி ஆகிடும். இந்த ரஸ்க்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.